இப்போ இந்த டைவர்ஸ் கேஸில் ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்கல்ல ஒரு நடிகை, அந்த நடிகை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நாளைக்கு வந்து ரோட்டில் கார் பார்க்கிங்லாம் அங்கே பிரதட்சணம் பண்ண தான் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். போதையில் எனக்கு தெரியுமா உங்களுக்கு, நான் வெளியில் பேர் சொல்ல விரும்பல, 2 அரசியல்வாதிகிட்டே இந்த அம்மாவோட தொடர்பில் இருக்குது. ஓகே, பொலிட்டிக்கலி இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க நாளைக்கு எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு தான் வைக்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக நாளைக்கு சும்மா நாளைக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ கூட த்ரிஷா வந்து ஏதோ ஸ்பெயின் நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த டிவிக்கு ஃப்ளாக் மாதிரியே ஒரு ஸ்பெயின் ஃப்ளாக் போட்டுச்சு, ஞாபகம் இருந்தா ஒரு ஃபோட்டோ போட்டு அதே வேலை பார்த்துச்சு. வேற ஏதோ ஒரு இடத்துல இவர் ஏதோ த்ரிஷான்னு சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை நான் தான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எதுக்கு நம்ம கம்பளி போட்டு மறைக்கணுங்கிறேன். ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 10 கேரவன் கொண்டாந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த மாநாட்டுக்கும் அந்த மாதிரி கும்பலாக கேரவன் வரதில்லை, கவனிச்சிங்களா? ஏன் அந்த முதல் மாநாட்டுக்கு அந்த அவ்வளோ கேரவன் வந்துச்சுங்கிறப்பே ஒரு பேசும் பொருள் இருந்துச்சு. அதில் வந்து த்ரிஷா இருந்தாங்க ஒரு கேரவன்லன்னு சொல்லி. ஓகே, அந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் நாளைக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளார நாளைக்கு த்ரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. த்ரிஷா அடக்க உடக்கமாக நாளைக்கு விஜயோட தான் இருக்குதான்னா கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் கண் கூட பார்த்ததே சொல்கிறேன். விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஓகே, இந்த மாதிரி ஒரு 45 இருக்கும், அந்த ஆள் ஒரு 52 இருப்பான் அப்படின்னா சுற்றுறாங்கன்னா, அனிருத்துக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன வயசு இருக்கும்? எத்தனை தடவை எத்தனை பார்ட்டிகளில் நானே அவங்க 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்து கிடக்கிறத பார்த்துருக்கேன் தெரியுமா? போய் ரூம் போட்டுலாம் தங்கியிருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே ஒரே ரூம் உள்ளாரெல்லாம் கார்டு போட்டு என்ட்ராயிருக்காங்க. நீ நாளைக்கு என்னைய ஆளணும் நீ கேட்குற தகுதி உனக்கு இருக்குதான்னு பேசுறதுக்கு எனக்கு எப்படி தகுதி இல்லாமல் போகும், இல்லை எனக்கு உரிமை இல்லாமல் போகும். என்ன தெரியுமா நடக்க போதே, கோர்ட்டில் இந்த அம்மா வருதா, இல்லை இந்த அம்மா அந்த அம்மாவும் சேர்த்து கூப்பிட்டு வரப்போகுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரோடையும் சேர்ந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கூட்டணி கட்சிக்கு பேசுனீங்க, கடைசியாக அவங்க சந்தி எங்கே வந்து சிரிக்குதுங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் 2 தான், ஒன்று தாவேகா இல்லை திமுக, இவங்களுக்குள்ளார தான் போட்டியன்னார்ல. இப்போ அதுக்கெல்லாம் இல்லை, ஒன்று த்ரிஷா இல்லை சங்கீதா, 2 பேரில் யார் இதுதான் போட்டியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. பல விஷயங்கள் தொடர்ந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பேசி வரீங்க. இன்றைக்கு ஒரு பெரிய பேசுபொருள் தமிழகம் முழுவதும் தாண்டி இந்தியா முழுவதும் திரு விஜய் அவர்கள் தாவேகவனுடைய தலைவர் குறித்த தனிப்பட்ட வாழ்வு குறித்த பேசுபொருள் தான். தொடக்கத்தையே சொல்லிட்டு அது தனிப்பட்ட ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு. ஆனால் ஒரு தலைவராக பொதுவெளிக்கு வரப்ப அது இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது குறித்து உங்கள் பார்வை என்னென்ன? இல்லை, அதாவது பேசும் பொருள் ஆகிறதுல இதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ நடிகர்கள் வாழ்க்கையில் நாளைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா நடிகர்களும் இருக்கிற ஒய்ஃபை விட்டுவிட்டு இன்னொருத்தையை பிடிச்சிக்கிறது, அதை பப்ளிசிட்டி பண்ணி ஓப்பனாக நாளைக்கு வந்து நாங்கள் மியூச்சுவலாக இப்போ ஒரு நடுவில் சமீபத்தில் ஒரு பிரபல இசையமைப்பாளரும் பாடகியும் நாளைக்கு இதே மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நடுவில் ஒருத்தர் என்னை இந்த மாதிரி கூப்பிடாதீங்க, வேறு மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னவர், அவரும் இதே வேலையை பார்த்தாரு. அது மாதிரி வந்து நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வெரி ரீசெண்ட் டைமில் நடந்தது மட்டும் சொன்னால் ஏஆர் ரஹ்மான் அப்படியே பேரை சொல்லி கூட எல்லாமே நடந்தது தான். எல்லாமே வந்துட்டு போனாங்க. நான் ஜிவி பிரகாஷ்லேருந்து ஜெயம் ரவியிலேருந்து ஆரம்பித்து இது இந்த ட்ரெண்ட் ஃபேக்டர். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அவர்களை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. எதனாலனா, நாளைக்கு நான் என் பர்சனல் மேட்டர் கிடையாது. நான் நடிக்கிற படத்தில் நான் என்னோட கதாபாத்திரம் நல்லா இருக்கா, என் படம் ஹிட் ஆகுதா, அது மட்டும்தான். இந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அவங்கள வளர்த்து விடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ அவர் ஜெயம் ரவியை அவரோட நெருங்கிய வட்டாரத்தில் பேசும்போது நான் வந்து அதாவது லக்கி சாமுங்கிறாராம் அவரோட நியூ ஒய்ஃபை. என்ன அப்படின்னா, இவங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்போ நிறையா படங்கள் தொடர்ச்சியாக நிறையா கதைகள் வருது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அவங்கள திரும்பி அந்த ஃபேம் ஃபேக்டரில் தேடி கொடுக்குறது. இப்போ சீரியல் நடிகை ஒருத்தவங்க, அவங்க ஏற்கனவே ஒரு லைஃப்பில் இருந்தாங்க, அதை விட்டுட்டு நாளைக்கு ஏற்கனவே இன்னொரு திருமணமான ஒரு ஆண் கூட பழகுறாங்க, கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் கூட. திரும்பி இப்போ அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் ஃபேட்மேனை கொண்டாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு நான் சொல்கிற சம்பவம். ஆனால் இந்த 4 வருஷமாகவும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லைவ்லேயே இருக்கிறாங்க. ஸோ சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபேம் ஃபேக்டர் மாதிரி. அது வந்து இந்த ஃபேம் ஃபேக்டருக்காக தான் அப்படி நடக்குதா, இல்லை
உண்மையிலேயே அப்படி நடக்குது? அதுல அசிங்கப்பட்டுருவோம், நம்ம இப்படி செஞ்சா நம்ம லைஃப் காலி அப்படின்னா எல்லாம் பொத்திக்கின்னு இருப்பான். இப்போ இதே அரசியல்வாதிகள் வந்து நாளைக்கு அமிக்கபிளா ப்ளே பண்ணுவான். ஏன்னா அவன் பப்ளிக் லைஃப்ல இருக்கனால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடியை எடுத்துக்கங்க. எல்லாரும் காங்கிரஸ்ல என்ன சொன்னாங்க, நாளைக்கு கட்டின பொண்டாட்டியை உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, நீ எப்பறம் இந்திய நாட்டை பாத்துக்குவ அப்படின்னப்ப, இது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இவங்கெல்லாம் ஏன்னா மற்றவங்கிட்ட போய் வீட்டில் நின்று எனக்கு ஓட்டு போடுமான்னு கேட்குற இடத்துல இருக்கான். அப்போ நாளைக்கு உடனே ஏற்று கேள்வி வரும். ஆனால் இந்த நடிகர்கள் எவனும் வீடு வீடாக வரப்போகிறதில்ல, மக்களை நேரடியாக சந்திக்க போகிறதில்ல, நீ பேசுறதுனால எனக்கு எந்த நட்டமும் ஆக போகிறதில்ல. இப்போ ஒரு சின்ன இசையமைப்பாளர் ஒரு பையன் திடீர்னு வந்தார், பிரபலமாயிட்டாரு. அவன் எத்தனையோ நடிகைகள் கூட எத்தனையோ பேர் கூட பெண்களோட நெருக்கமாக இருக்கிறது, கட்டி பிடிச்சிருக்கிறது, முத்தம் கொடுக்குற போட்டோலாம் வந்துச்சு. இப்போ யாருமே அந்த நடிகரோட அந்த இசையமைப்பாளர் பாட்டை கேட்கறது கிடையாதா? படம் புக் ஆகாமல் இருக்கு. அப்போ 5-6 படம் தொடர்ந்து புக் ஆகிட்டு. ஆமாம், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கிறப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஃபேக்டர்லையுமே சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் விருப்பம். அதாவது இப்போ நடிகர்களே நான் சொல்கிறேன், இப்போ இந்த டைவர்ஸ் கேஸில் ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்கல்ல ஒரு நடிகை, அந்த நடிகை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நாளைக்கு வந்து ரோட்டில் கார் பார்க்கிங்லாம் அங்கே பிரதட்சணம் பண்ணதான் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். போதையில். ஓகே. இப்போ அது இதெல்லாம் நாளைக்கு அடுத்த நாள் பேப்பர்லேயே வந்துச்சு. அன்னைக்கு தினமலர்லாம் வந்துச்சு. எல்லாமே எல்லா நியூஸ்லேயும் ஓரளவுக்கு இந்த கவர் பண்ணக்கூடிய நியூஸ் ஃபேக்டர்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நாளைக்கு வெளியில் அசிங்கப்படுத்திடுவாங்கடா, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்கடா, நம்ம தலை காட்ட முடியாதா, அப்புறமேல இந்த விபச்சார வழக்கில் கைதான மாதிரி நம்ம வந்து கேவலப்பட்டுரும், அதனால் மூஞ்சியை மூடிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவங்கெல்லாம் அடக்கி வாசிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு அது பெருமையாக போயிடுச்சு. யாரையோ ஒருத்தவங்கள அலிகேஷன் பண்ணோம் கோர்ட்டுக்குன்னு போயிட்டாலே நாளைக்கு ஒன்று லேடி வந்து ஆம்பளையா ஆண்மை இல்லைங்குவாங்க, இல்லை ஆம்பளை பொம்பளையா நடத்த சரி இல்லைங்குவாங்க. இது மட்டும்தான் லைன் மேட்டரே தவிர. பட் ஆனால் இவங்களோடைய அந்த பப்ளிசிட்டி ஃபேக்டர் இப்போ மியூச்சுவலாக நாங்கள் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் மியூச்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மியூச்சுவலாக விவாகரத்து பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்களே தவிர, ஆனால் பண்ணப்ப பின்னாடி ஏதோ ஒரு நடிகை இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், பின்னாடி ஏதோ ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வேற. ஆமாம், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் ரீசனே. அப்படிங்கிறப்ப இவர்கள் ஆனால் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்க பேசும் பொருள் எல்லாம் போகிறாங்க. இப்போ விஜயை வெறும் நடிகராக இருந்து இது நடந்திருந்தா இன்னைக்கு ஜாம்பவானில் நாளைக்கு பிரபாகரும் திருச்சி சூர்யாவும் இதை பற்றி பேசுவாங்களான்னா மாட்டாங்க. மக்களே பேசுவானா மாட்டான். ஏண்டா அவன் பிரச்சனை உங்களுக்கு என்னடா அப்படிங்குவாங்க. இப்போ இது ஏன் பேசும் பொருள் ஆகுது, இப்போ அவங்களோட நோட்டீஸ்லேயே இதை யூடியூப்லேயோ இல்லை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப when you have brought a ப்ராப்ளம் டு அ கோர்ட்டு, அது வந்து டாக்குமெண்ட் ஆகிடுச்சு, பப்ளிக்கால் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கன்சீல் பண்ண முடியாது. நாங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோ அதை தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர இல்லாத விஷயங்களை பேசுறது கிடையாது. கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதான் பேசுகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது. நீங்கள் அதை பப்ளிக் ஃபோரத்துக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 4 செவத்துக்குள்ளார நீங்கள் அடிச்சுக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் வீட்டு பிரச்சனை. ரோட்டில் வந்து புருஷன் முண்டாட்டியே அடிச்சுக்கிட்டாலும் பார்க்குறவன் எதுக்குடா ரோட்டில் வந்து அடிச்சுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்கிற மாதிரி இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் இதை விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன் இதை விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை என்னிடம் கொடுங்க, நான் மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைவன், நாளைக்கு நான் தான் ரீப்ளேசிங் லீடர் அப்படின்னு சொல்கிறவரோடைய குவாலிட்டி என்ன. இப்போ நாளைக்கு இந்த தற்கொலைகள் கூட்டம் நாளைக்கு இவரை வாக்களித்து நாளைக்கு முதலமைச்சரே ஆக்கிட்டாலும் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வாக்களிக்கலை, நீங்கள் வாக்களிக்கலை. எப்படி நம்ம வாக்களிக்காமல் பிரதமராக மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரதமராக இருக்கிறாரோ அது மாதிரி சில கூட்டம் விஜய்க்கு வாக்களிச்சுட்டா நம்மளும் இந்த நாட்டுக்குள்ளார இவரை தான் முதலமைச்சர்னு ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய கட்டாயத்தில் இருப்போம். அப்படி இருக்கிறவருக்கு நம்மளை ஆடுறதுக்கு உண்டான தகுதி இருக்குதா, அவர் அந்த மாதிரியான ஒரு நடத்தையில் இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது. நீங்கள் சொல்கிற மாதிரி சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இருக்கிறது பர்சனல். அவங்க ஆனால் பப்ளிக் ஃபோரத்துக்கு கொண்டுட்டு வரப்போ அந்த ஊருக்கு ஒரு உபதேசம் பேசிட்டு வீட்டுக்குள்ளார நாளைக்கு நீ என்ன பண்ண அப்படிங்கிறது தான் இந்த ஒன்லைன் ஸ்டேட். இல்லை, இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லாத்துக்கும் வர தலைவர்களை பேசுகிறாங்க. ஏன்னா ஊடகங்களில் பார்க்க முடியுது. நேற்று இந்த விஷயங்கள் எப்படி விஜய் குறித்து வைரல் ஆகுதோ அதே மாதிரி கலைஞர் குறித்து அவங்க பேசுகிறாங்க, கமலஹாசன் குறித்து பேசுகிறாங்க. இன்னைக்கு அவரும் அரசியலில் இருக்காரு. இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட அரசியல் அவங்களுடைய பர்சனல்குள்ளே போகிறப்ப கமலஹாசனுக்கு பொலிட்டிக்கலி ஒர்க் அவுட் ஆச்சான். கலைஞர் இருந்ததெல்லாம் விடுங்க, அவருக்கெல்லாம் நாளைக்கு எல்லாம் 100 ஆசிஸ் முடிஞ்சு போச்சு. அவர் இருந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச நாளைக்கு அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க எல்லாமே சொல்கிறப்பெல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சகஜமாக இருந்தது. யாருமே அந்த காலத்தில் இவங்க வந்து இப்போ சிங்கிள் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுதான் நாளைக்கு சமீபத்தில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் பேசுகிறப்ப என்ன இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கெட்டு போயிட்டான், இப்போ ஏன்னா 2வது திருமணம் பண்ணிக்கிறான், இப்போ யார் நாளைக்கு ப்ளவுஸ் போடாமல் சாரி கட்டுறாங்கிற மாதிரி எல்லாமே டெவலப் ஆகிருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டே வரமாட்டேங்குது. முதல்ல கல்யாணங்கிறதே வரமாட்டேங்கிறான்.
நான் எல்லாம் லிவிங் டுகெதருங்கிறான், நாளைக்கு இஷ்டப்பட்டா இருக்கிறாங்கிறான், ஹூக்கிங்கிறான், பூக்கிங்கிறான், இப்படி போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஃபேக்டர், திருமணம் செய்து கொண்டாலும் குடும்ப அனுமதியோட ஒரு திருமணம் தான். சட்டப்படி என்னவோ அதை நாளைக்கு எல்லோரும் பின்பற்றக்கூடிய நிலையில நாளைக்கு உடனே நாளைக்கு நேரு இவர் கலைஞர் வச்சிருந்தாரு, அண்ணா வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் வச்சிருந்தாருலாம் பேசுறது இது சரி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு நீங்க உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், நாளைக்கு உங்களுக்கு நல்லபடியா ஒரு திருமணம் நடந்துச்சு, நாளைக்கு இப்ப விஜயால் சங்கீதா மீது ஒரு குறை சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களா? ஓகே. அப்படி இருக்கிறப்ப ஆனால் அவங்களுடைய அலிகேஷன்ஸை நம்ம நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் உங்களுடைய கட்சியுடைய கொள்கையை நாளைக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் நாளைக்கு பெண்களுக்கும் சம உரிமைங்கிறீங்க. பெண்களுக்கு உங்கள் வீட்டில் இது நம்மளே 1 இயருக்கு முன்னாடியே அந்த மாநாடு நடந்தப்பே நம்ம ஜாம்பவான்லேயே கேட்டோம், பேசியிருக்கோம், வரல. அப்போ நீங்களே ஆமாம், யாருமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கதே மறந்துட்டாங்க. நம்ம கேட்டோம், இசை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிட்டு வருவீங்க, ஆனால் இப்போ நாளைக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவி எங்கே அப்படின்னு நம்ம கேட்டப்போ அப்பயே சொன்னால் அவங்க அக்ரெசிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் கூட சங்கீதா அவர்கள் களமிறங்குவார்கள்னு சொன்னோம்ல. இப்போ அதுதானே நடக்குது. நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் மேடை ஏறி பேசுகிறீங்களே, ஆனால் வீட்டுக்குள்ளார உங்கள் லட்சணம் என்ன? அவங்க சொல்கிறத நீங்கள் நாளைக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணீங்க, அடிதடிக்கு உள்ளாக்குனீங்க, என்னை அடிச்சிங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என்ன அஞ்சலி அம்மாலையும் வேலு நாச்சியாரையும் பெண்களை மதிக்கிறேன்னு சொல்கிற ஒரு வீட்டில் பண்ணுற வேலையாது? இதுதானே நம்ம கேட்க வேண்டும். அவங்க தொடர்ச்சியாக 2021 ஏப்ரல் மாதத்தில் எனக்கு இந்த நடிகையுடன் இருந்த தொடர்பு தெரிந்தது. அந்த நடிகையை வந்து விட்டுட்டு வந்துருங்க, அது பேச்ச குறைங்கன்னு நாளைக்கு நாங்கள் பேசணும். அப்போயே அதுலேயே மென்ஷன் பண்ணுறாங்க 2022க்கு அப்புறம் செப்டம்பரில் மறுபடியும் வேணவே வேணாம், நீ நானும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற பேசின சமயத்தில் இவர் அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ண இஷ்யூவை பண்ணிவிட்டு அமிக்கபிளாக பேசிட்டு நாங்கள் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கு சத்தியம் பண்ணார். மீண்டும் மீண்டும் அவங்க, நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ கூட த்ரிஷா வந்து ஏதோ ஸ்பெயின் நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த டிவிக்கு ஃபிளாக் மாதிரியே ஒரு ஸ்பெயின் ஃபிளாக் போட்டுச்சு, ஞாபகம் இருக்குதா? ஒரு போட்டோ போட்டு அதே வேலை பார்த்துச்சு. வேற ஏதோ ஒரு இடத்துல இவர் ஏதோ சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நான் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எதுக்கு நம்ம கம்பளி போட்டு மறைக்கணுங்கிறேன். இப்ப இருக்கிறது பேசும் பொருளா இருக்கிறது 2 நடிகை தான். ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு த்ரிஷா. இதுதான் நாளைக்கு இவர்கிட்ட இருக்கிற கான்டாக்ட் சோர்ஸ். இது வெளியில எல்லா மீடியாக்களையும் எக்ஸ்போஸ் ஆனது ஊரறிஞ்ச விஷயம் தான். அவரே வெளிப்படையா நாளைக்கு ஃபிளைட்ல டிக்கெட்டை போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போறப்ப நாளைக்கு சங்கீதா சொல்றதுக்கு யோசிக்கலாம். நான் ஏன் சொல்லாம இருக்கணும்? கோர்ட்டுக்குள்ளார நாளைக்கு அப்படியும் தேவைப்பட்டால் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, வெளில சுத்தினது, எல்லா ஆவணங்களையும் நான் ஒப்படைக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லியே. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் சொல்லாம இருக்கணும்? த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெயின் ஃபிளாக் இவர் கட்சி கொடி ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த அம்மா ஸ்பெயின் ஃபிளாக் போட்டுது. அதுக்கப்புறமேலு திரும்பி நாளைக்கு ஏதோ ஒரு காஃபி கப்பை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு சியர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பண்ணுது. அது மாதிரி தொடர்ச்சியாக இந்த புகைப்படங்களை சார்ந்து வெளியிடுறது. அவர் சரி, இவங்க 2 பேரும் ப்ரைவசியாக நாளைக்கு இருக்கிறது, அந்த நாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சிறது, எப்படி நாளைக்கு இந்த அம்மா நாலேஜ் இல்லாமல் வெளில வரும்னு நினைக்கிறீங்க? வேணும்னா அந்த அம்மா இந்த அம்மாவை அக்ரெசிவ் ஆக்கிறதுக்கு தானே பண்ணுது. ஓகே, ஒன்று விஜய் தரப்புலேருந்து வந்திருக்கணும், இல்லை த்ரிஷா தரப்புலேருந்து வந்து. எப்படி அந்த ஃபோட்டோ வெளில வந்துச்சு? அந்த சமயத்தில் கரூர் சம்பவம் நடந்தால் அவர் வெளில வர மாட்டாரு, பனையூர்லேயே படுத்துக்கிறாரு, கட்சி ஆரம்பித்து வெளில வர மாட்டாருன்னு சொன்ன நிலையில் நாளைக்கு உங்கள் த்ரிஷா வீட்டுக்கு போனது வெளியில் வர்றது அப்படின்னா, அது மாதிரி ரீசெண்டாக ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா? த்ரிஷாவுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்குது, அவங்க கட்சிக்குள்ளார அரசியல் என்னைக்கா இருந்தாலும் நான் ஒரு நாள் வருவேன், நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அது ஏதோ ஒரு ட்ரோல் மெட்டீரியல் சம்மந்தமே இல்லாமல் அது யாரோ ஒரு தூண்டுதலில் நாளைக்கு அது திரும்பி அக்ரெசிவ் ஆச்சு. எங்கெல்லாம் நாளைக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 10 கேரவன் கொண்டாந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த மாநாட்டுக்கும் அந்த மாதிரி கும்பலாக கேரவன் வரதில்லை, கவனிச்சிங்களா? ஏன் அந்த முதல் மாநாட்டுக்கு அந்த அவ்வளோ கேரவன் வந்துச்சுங்கிறப்பே ஒரு பேசும் பொருள் இருந்துச்சு. அதில் வந்து த்ரிஷா இருந்தாங்க ஒரு கேரவன்லன்னு சொல்லி. ஓகே, இந்த கரூர் சம்பவத்தில் பஸ்ஸுக்குள்ளார இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களோட எல்லா பிரச்சார வாகனங்களையும் எடுத்து பாருங்க. நாளைக்கு இப்போ முதலமைச்சருடைய வாகனமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேக் டோர் வரைக்கும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும். உள்ள யார் அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, எல்லா தலைவர்களுக்குமே நீங்கள் ஒரு அவருக்குன்னு ஒரு சிஎம்க்குன்னு சேர் இருக்கும், பின்னாடி ஒரு 4-5 சேர் இருக்கும், மேலே அவங்க போகிறதுக்கு ஒரு எலிவேட்டர் இருக்கும், அவ்வளோதானே. எடப்பாடியோட பொதுக்கூட்டத்திலாம் கூட அப்படிதான் வெளிப்படையாக அவ்வளோதான் இருக்குமே. இப்போ இதை விட ஹைலைட்டு இவரோட டெம்போல இருந்து பஸ்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளார பெட்ரூமு, பாத்ரூமு, ஹாலு, கிச்சனுன்னு நாளைக்கு ஒரு வீடுக்கு உண்டான அவ்வளோ வசதியும் குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான அவ்வளோ சௌகரியமும் நாளைக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் நாளைக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளார நாளைக்கு த்ரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க.
ஓகே. இந்த அலிகேஷனால தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடு அப்படிங்கிறப்ப அந்த வீடியோக்குள்ள அந்த நான் தான் சொல்கிறேன்ல, ஏன் கரூருக்கு லேட் ஆச்சு, வளைஞ்சு நெளிஞ்சு போனீங்களாடான்னு கேட்குறான். இல்லை இப்போ தெரியுதா என்ன நடந்திருக்குதுன்னு, லேட் ஆனதுக்கு காரணங்கிற மாதிரி விமர்சனங்கள் அப்பயே எல்லாமே இது சார்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், மேடையில் நீங்கள் பேசக்கூடிய கொள்கைகள் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிக்கே பாதுகாப்பு இல்லை, உங்களால் தான் அச்சுறுத்தல்கள் ஏற்படுது, நாளைக்கு நான் வந்து ஹராஸ்மெண்ட் செய்யப்படுகிறேன், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறேன், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாளைக்கு வந்து சைக்கோபாத்து, அவருக்கு நாளைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு உங்கள் மேலே பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இதை எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல, மகனுக்கே 25 வயசாச்சு, மகளுக்கு 20 வயசு, 2 பேருமே நல்ல குரோன் அப்பு, மேஜர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு விவரங்கள் தெரியுதுங்கிறப்ப என்னோட குழந்தைகள் சுற்று வட்டாரத்தில் அவங்க பழகிற இடங்கள்லாம் நாளைக்கு அவங்களோட தனிப்பட்ட முறையான வாழ்க்கைகள் நாளைக்கு அவமானத்துக்குள்ளாகுதுன்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் பேர் வச்சிருக்கிறதுலே பாருங்கள், அவங்களுடைய மகளோட பேர் சாஷா, த்ரிஷா சாஷா ரைமிங். ஓ, பேரே நாளைக்கு இந்த காரணங்கள், இந்த பழைய காலத்துலலாம் இந்த லவ்வர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் பேர்லாம், அந்த எக்ஸ் பேரை கொண்டாந்து வைப்பாங்களா, அது மாதிரி இவர் லைவ் பேரையாக கொண்டாந்து வச்சிருக்காரு. நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறது, இது நடிகர்களுக்கு இயல்பான வேலைகள் தான், இருக்கிறது தான். ஆனால் நாளைக்கு த்ரிஷா அடக்க உடக்கமாக நாளைக்கு விஜயோட தான் இருக்குதான்னா கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் கண்கூட பார்த்ததே சொல்கிறேன். விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஓகே, இந்த மாதிரி ஒரு 45 இருக்கும், அந்த ஆள் ஒரு 52 இருப்பான் அப்படின்னா சுற்றுறாங்கன்னா, அனிருத்துக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன வயசு இருக்கும்? எத்தனை தடவை எத்தனை பார்ட்டிகளில் நானே அவங்க 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்து கிடக்கிறத பார்த்துருக்கேன் தெரியுமா? போய் ரூம் போட்டுலாம் தங்கியிருக்காங்க, என் கண்ணு முன்னாடியே ஒரே ரூமுக்குள்ளாரெல்லாம் கார்டு போட்டு என்ட்ரு ஆகிருக்காங்க. அப்போ நீ ஒழுக்கமாக இல்லை, நாளைக்கு அவங்க ஒழுங்காக வாழ்கிற குடும்பத்துக்குள்ளார நீ போய் இது எப்படின்னா நயினார் நாகேந்திரன் நாளைக்கு வந்துக்கிட்டு த்ரிஷா வீட்டை விட்டு விஜய் வெளில வரணுன்னா பெரிய பத்தினி மாரி வெளியில் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமான்னா, நீ நாளைக்கு பண்ணுற வேலையை தானே பேசுகிறாங்க. நீ நாளைக்கு வருத்த வர தெரிவித்து அது பின்வாங்கினார் அதுல இருந்து. நாளைக்கு ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை அவர் ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அதை சொல்லியிருக்க கூடாது. நம்ம யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுகிறோம், சரி, அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அதை சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அவங்க ரிட்டாலியேட் பண்ணப்ப நான் பத்தினி, நான் கண்ணகி வம்சத்தில் வந்தவன், என்ன போய் இப்படி பேசிட்டாங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் நாளைக்கு அந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி, ஒரு ஃபேமிலி நாளைக்கு குழந்தை குட்டியோட ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கிறப்ப ஒரு விபச்சாரி வந்து நாளைக்கு ஒரு வேறு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு லேடி நாளைக்கு அவனை ஆளை பேசி அவனை கரெக்ட் பண்ணி மெதுவாக இழுத்துச்சு அப்படின்னா சமூகம் யாரை தப்பு சொல்லும்? இந்த பொம்பளை தானே சொல்லணும். அதுதானே பண்ணுறது தப்பு. அவன் ஃபேமிலியோடு இருக்கான், அவனை ஏண்டி போய் பிரிக்கிறானா? அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மா தானே நாளைக்கு தேவையில்லாமல் அவர் கூட போட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டே திரியிற விமர்சனங்கள் இன்றைக்கி இவ்வளோ நாள் மற்றவர்கள் பேசுகிறப்ப நாளைக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் பர்சனல் அட்டாக்கு, இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இப்போ தெரியுது அவர் ஏன் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டாருன்னு. ஓகே, அவர் வேறு எந்த வகையிலையும் சொல்லலை. இந்த மாதிரி அவரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி அதை தான் சொன்னார். அவர் நாளைக்கு திருமணம் பண்ணிட்டு எப்படி சைடில் ஒரு நடிகையை வச்சுருந்தாரோ அதே மாதிரி நானும் திருமணம் பண்ணிட்டு நான் சைடில் ஒரு நடிகை வச்சுருந்தேன், அதனால நான் எம்ஜிஆர் ஆகிட்டேங்கிற ஒரு லாஜிக்கில் தான் இருக்குது. உங்களுடைய மனைவி வெளிப்படையாக வந்து குட்டை போட்டு உடச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாளைக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணே, நீங்கள் இந்த விஷயங்கள் அரசியலில் அவருக்கு ஒரு தலைவராக ஃபேக்டோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை இடையூறுக்கு பண்ணிக்கணும்னா, ஏன்னா எல்லாரும் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு நான் கலைஞர் சொன்ன விட்டுறலாம். ஈவன் இப்போ இருக்கிற டெப்டி சிஎம் உதயநிதி மேலே, சீமான் மேலே, கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தேன், ஈவன் சரத்குமார் சார், இப்படி எல்லாருமே எல்லாம் தான். ஓகே, அதாவது விஷயம் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு, யாரோ ஒன்று பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது, யார் சம்மந்தப்பட்டவங்க வெளில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, யார் நாளைக்கு அலிகேட் பண்ணா, அதாவது உங்களுடைய லீகல் ஒய்ஃபே சொல்கிறதா அவங்களே வெளியில் வந்து இவர் நடத்த சரியில்லை, அவங்க இன்னொரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறது, நான் அடிக்கிறாரு துன்புறுத்துறாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு பண ஃப்ளோவே நிப்பாட்டிட்டாரு. அவங்கக்கிட்ட பழகாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்னோடைய பொருளாதார ரீதியாக என்னை பயங்கரமாக ஸ்ட்ரிக் பண்ணிட்டாரு, என்னோடைய மூவ்மெண்ட்டை வந்து கன்சீல் பண்ணிட்டாரு, என்னை எங்கேயும் நடமாட விடலை, எனக்கு பணப்போக்குவரத்து செஞ்சுட்டாருன்னா இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டில் பெண்கள் நாளைக்கு நான் நிம்மதியாக நடமாட முடியலங்கிறீங்க, நாளைக்கு இங்கே நாளைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க, நீங்கள் அவங்க பொண்டாட்டியை கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளார அடிக்கிறீங்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் மேடையில் நீ நாளைக்கு என்னை ஆளணும் நீ கேட்குற தகுதி உனக்கு இருக்குதான்னு பேசுறதுக்கு எனக்கு எப்படி தகுதி இல்லாமல் போகும், இல்லை எனக்கு உரிமை இல்லாமல் போகும்? நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் சிங்க்கு தானே நான் கேட்குறது. இது நான் தான் சொல்கிறேன்ல, வெளியில் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு பெரிய சம உரிமை கொள்கை தலைவர்களாக வேலு நாச்சியாரையும் அஞ்சலி அம்மாளையும் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அது நீங்கள் மற்றவர்கள்ட்ட எதிர்பார்த்தது. நீங்கள் சொன்னீங்க ஒரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாருன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் மனைவியே அந்த விஜயே என் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாரு, பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறாருங்கிறாங்க.
இது இவங்க வெளியிலேயே நாளைக்கு இப்போ இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவர் வராரா இல்லை அவரோட சேர்ந்து இவரும் வராரு, 2 பேரும் இவரும் சேர்ந்து வராருன்னா அவரையும் கூட்டு வராரு. இல்லை அப்போ அவரையும் கூப்பிட்டு வராருனாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்க போகுது, கோர்ட்டில் இந்த அம்மா வருதா, இல்லை இல்லை இந்த அம்மா அந்த அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு வர போகுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரோடையும் சேர்ந்து வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கூட்டணி கட்சிக்கு பேசுனீங்க, கடைசியாக அவங்க சந்தி எங்கே வந்து சிரிக்குதுங்கிற மாதிரி. தம்பி வெளிப்படையாக சொல்கிறேன், இன்னைக்கு நிலை இவர் அரசியல் இதே என்னங்க ஆக போகுதுன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் 2 தான், ஒன்று தாவேகா இல்லை திமுக, இவங்களுக்குள்ளார தான் போட்டியன்னார்ல. இப்போ அதுக்கெல்லாம் இல்லை, ஒன்று த்ரிஷா இல்லை சங்கீதா, 2 பேரில் யார் இதுதான் போட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் இவரை தக்க வச்சுக்க போகிறா, யார் வாழ போகிறா, யார் இப்போ கூட இருக்க போகிறா, நாளைக்கு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட நிலையை கொண்டாந்து வெளிப்படையாக நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் எல்லா விமர்சனங்களும் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசுகிறோமே, எம்ஜிஆர் என்னையா ஜெயலலிதா அலிகேட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, அதாவது நான் சொன்னது தி அதர் சைடு அடிஷனல் பார்ட்டி இல்லீகல் கான்டாக்ட் ஆனவங்களே பேசுறது கிடையாது. இங்க லீகல் கான்டாக்ட் வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்றப்ப எப்படி நாளைக்கு நீங்க அதை பேசாம இருப்பீங்க? உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து அது கேள்விக்குறி ஆகிறப்ப அதை விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கணும். அரசியல் கட்சி தலைவராக உங்களுடைய மாண்பை நீங்கள் எந்த இடத்துலையும் காப்பாற்றிக்கல. இவ்வளோ நாள் நாளைக்கு எல்லாம் மாற்றத்துக்கு உண்டான தலைவர்னு உங்களை நினைச்சான். மேடை பேச்சில் மட்டும் ஒருத்தன் தலைவன் ஆயிட முடியாது, அவன் நடத்தையிலையும் பார்க்கணும். அந்த நடத்தை சரியா இருக்குதா? பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நாளைக்கு உனக்கு ஒரு யோகிதமான ஒரு குடும்பத்தோடு நீ நாளைக்கு ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீ போய் ஊருக்கு உபதேசம் செய்ய முடியும். அப்போ நாளைக்கு இன்னைக்கு உன்னுடைய நிலை இந்த கேள்விக்குறியானப்ப இந்த தற்கொலை பயலுக்கு என் பொண்டாட்டி புருஷனை விட எனக்கு இவர் தான் முக்கியம், நாளைக்கு எக்ஸாம் கூட நான் அடுத்த வாரம் பார்த்துக்குவேன், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், நான் விஜயை பார்க்க முடியுமா, இந்த மாதிரி சில பைத்தியங்கள் இருக்குல்ல, அதாவது குற்றாலத்தில் கூட்டிகிட்டு போய் 4 எலுமிச்சம்பளத்தை தலையில் தைச்சா கூட தெரியாது. இந்த கும்பல் வந்து திரும்பி விஜய் பின்னாடி தான் சுத்தம். ஆனால் நடுநிலையான மக்கள் சில பேர் நாளைக்கு நான் விஜயை விரும்புகிறாங்க, நாளைக்கு விஜய்க்கு தான் வாக்களிப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் இவருடைய சாயம் வெளுக்கிறது. அதற்குண்டான ஒரு களமாக தான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்குதுன்னு தான் நம்ம ஒரு பக்கம் பெரிய குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் தொடங்குனதுலேருந்து பார்க்குறப்ப இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்லுவீங்க. பதிவுகள், ஜனநாயகன் படத்தை மத்திய அரசாங்கம் தடை செஞ்சதுக்கே திமுக காரணம் நீங்க. சிபிஐல ஏன்டா திடீர்னு உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்கன்னா திமுக காரணம் நீங்க. அப்புறம் சங்கீதாக்கு பின்னாடி திமுக காரணம் சொல்லாமல் இருப்பீங்களா? அதாவது உங்களுடைய டச்சப் மேன் ஒருத்தர் 40 ஆண்டு காலமாக வேலை செஞ்சவர் வெளில வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாரு, எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, கஷ்டப்பட்டேன், அவர் யார் கஷ்டத்தையும் பார்க்க மாட்டார், அவருக்கு உண்மையாக உழைச்சா கூட அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ செல்வகுமார்னு உங்கள் பிஏ ஒருத்தர் திமுகவில் வந்து சேர்ந்தார், அவர் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. இதெல்லாம் திமுக ப்ளே பண்ணுதுன்னா பண்ணலாம். உங்கள் பொண்டாட்டியை திமுக ப்ளே பண்ணுதுன்னா இப்போ யார் சங்கீதாவை தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. ஓகே, நீங்கள் இன்றைக்கும் சரி இந்த தற்கொலை கூட்டம் எவன் பேசினாலும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு நாளைக்கு அலையும்ல. இது கடைசியாக எந்த எல்லைக்கு போயிடுச்சுன்னா இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக அவன் மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சிட்டாண்டாங்கிற மாதிரி விஜயை திட்டுற எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியாக இப்போ சங்கீதாவையே மார்க் பண்ண ஆரம்பிச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபையே ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணி நீங்கள் எங்கே என் தலைவனே நீ சொல்லுவ அப்படிங்கிறப்ப அந்த தலைவனோட லட்சணம் என்னான்னு சொன்னாதான் தெரில. அவங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கெல்லாம் வந்துருச்சான்னு தெரில. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு யூடியூப்லேயே நிறையா பேர் விஜயை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறான். கண்ணா முன்னான்னு கீழே வந்து திட்டுறாங்க, நம்மளை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, நாளைக்கு மெசேஜ் கண்ணா முன்னான்னு பண்ணுறாங்க, நம்மளே இதை பண்ணுறாங்க. இப்போ இந்த தாவேகாலேருந்து இந்த ஒரு பொண்ணு வந்துச்சு கோயம்புத்தூரில், வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் டோட்டல் ஃபேமிலியே டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கண்ணவை கூட மார்க் பண்ணுறது, ரோட்டில் ஆடுற மாதிரி பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, உதயநிதி கூட குத்தாட்டம் போடுறது, செந்தில் பாலாஜி கூட அது அவங்க அம்மா எல்லாம் ஆடுற மாதிரி. இது வந்து டோட்டலாக அந்த அம்மா அது தவறான விஷயம் தான், தப்பு தான். சின்ன பொண்ணு, அதுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, லைஃப் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளார அவங்கள ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக அவங்கள நாளைக்கு ஆபாசமாக வல்கராக நாளைக்கு வேறு மாதிரி சித்தரிக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு இப்போ அவங்களோட எப்படி அதை வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயமோ இது அவங்கள மட்டும் செய்யலை, இவங்க கடைசியாக இவங்க பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு அந்த அம்மாவுக்கும் தெரியுமில்ல, இப்படி செய்கிறவங்க நாளைக்கு நம்மளையும் என்ன செய்வாங்க, இதை வெளில கொண்டுட்டு போனால் நமக்கு என்னென்ன ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி ஒரு மன விரக்தியில் நாளைக்கு பரவாயில்ல அதை வெளியே கொண்டு தான் வந்தாகணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்கங்கிறப்ப அப்போ எவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. 2021 ஏப்ரல் 5 வருஷமா நான் போராடுறேன், என் நிம்மதி கெட்டு போச்சு, நான் நாளைக்கு இங்கே தாக்குதலுக்கு உள்ளாகிறேன், என் மன உளைச்சலில் இருக்கிறேன், நாளைக்கு திரும்பி நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், நல்ல குடும்பம் நடத்துகிறப்ப வேணும்னு அந்த பொம்பளை இப்போ இந்த ஹெலிகாப்டரில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட போனப்பயே
அந்த வீடியோ வெளில வந்ததுமே நாளைக்கு கவர்மெண்ட் தான் சொன்னீங்க. எஸ் அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையே கேள்வி ஆமா எழுப்பினார். எப்படி அந்த அப்படின்னு போட்டோ சொன்னாரு. வந்துச்சு அப்படி? நீங்க அது வந்ததுக்கு சொல்றீங்களே, இப்ப இந்த அம்மா சும்மா இருக்குதா போடாம? மற்ற எல்லா போட்டோவும் என்ன உளவுத்துறைக்கு வர அதையாவது விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தணும்ல, பதிவுகள் அதை செய்யறாங்கல்ல. அப்ப வெளிப்படையா நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தைன்னு இருக்கிறப்ப நீ எங்கேயோ போய் அவ கூடயோ கூத்தடிக்கிறதா வெளிப்படையா எடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தா அந்த லேடியுமே இப்ப எங்கேயுமே நான் படம் நடிக்கிறது இல்லைங்க. நான் நாளைக்கு விஜயோட மட்டும்தான் குடும்பம் நடத்துறேன்னா கூட ஒரு கிரவுண்ட்ஸ் ஃபேக்டர் சொல்லலாம். ஏதோ ஒன்று ஒரு லஸ்ட்டோ ஒரு இன்ஃபேக்சுவேஷனோ கிரியேட் ஆயிருச்சு, அதனால அவன் ஓட்டுறான்னு சொல்லலாம். அந்த பொம்பளையும் ஒழுக்கம் கிடையாது. அது எங்கே போனாலும் குடிச்சுவிட்டு ரோட்டில் படுத்து கிடக்குது, அதுக்கு வழி தெரியாமல் நாளைக்கு தடுமாறி நாளைக்கு எல்லா இடத்துலையும் 7:30 கூட்டினது பல பார்களில் நடந்திருக்கு. சின்ன வயசில் வித்தியாசம் இல்லாமல், ஏன்னா அந்த பொம்பளைக்கும் இவனுக்கும் குறைஞ்சது 40 வயசு வித்தியாசம் இருக்கும். அனிருத்துக்கும் இவனுக்கும் 40 வயசு வித்தியாசத்தில் 2 பேரும் வந்துட்டு ரூம் போடுதுங்க. இது மாதிரி நான் பல நடிகர் சிம்புவும் திரிஷாவும் பல நாட்கள் சுற்றி பார்த்துருக்கேன். இது யார் கூட போகாமல் இருந்திருக்குது. சினிமா வட்டாரத்தில் பப்புக்கு போகிறது வர்றதுங்கிறது ஒரு வெறும் குடிச்சா பரவாயில்லையா, அதெல்லாம் யார் பேசுறது? நான் கேட்கறது ஒழுக்கமான பொம்பளையா இருந்தா மீதி லவ் பண்ண அப்படின்னா சரிங்களாமே. நாளைக்கு அப்படி கிடையாது தம்பி, வெளிப்படையாக சொல்கிறேன், சீரியஸாக தான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்காங்கன்னா அவங்க கை எங்கே போகுது, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் முத்தம் கொடுக்குறாங்க, நம்மளும் அந்த இருட்டில் உட்காந்துருக்கப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது தானே செய்யுது. ஓகே, நீ அந்த மாதிரி ஒழுக்கமாக இருந்தியா? இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த அம்மாவுடைய பிரபலமே நாளைக்கு தெரியுமில்ல. மார்க்கெட்டு டவுன் ஆனோன்னா தன்னோட பாத்ரூம் வீடியோவே எடுத்து வெளில போட்டு திரும்பி ட்ரெண்டுக்கு தேடினவங்க தானே ஒரு காலத்தில். அதுதானே இவங்களோட பேசும் பொருளாச்சு. அவங்களோட இமேஜை பில்டு பண்ணுறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்கிறப்ப நீ எந்த இடத்துலையும் ஒழுக்கமாக இருந்ததில்ல. நீ எல்லாம் எனக்கு தெரியுமா அவங்களுக்கு, நான் வெளியில் பேர் சொல்ல விரும்பல, 2 அரசியல்வாதிங்க கிட்டே இந்த அம்மாவோட தொடர்பில் இருக்குது. ஓகே, பொலிட்டிக்கலி இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க நாளைக்கு எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு தான் வைக்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக நாளைக்கு சும்மா நாளைக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதுதான் ஓப்பனான அலிகேஷன். அப்படி இருக்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற லேடி பாதிக்கப்படுறாங்கிறப்ப அவங்க உங்கள் மேலே கடுமையான வாதங்கள் வைக்கிறப்ப அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். வெளியில் பேசுங்க. இதுக்கு முன்னாடி நயினார் பேசுனப்ப பேசுனீங்கல்ல, நான் பேசுகிறப்ப பேசுகிறீங்கல்ல, ஒன்னொன்றுக்கும் வெளில வந்து பதில் சொல்கிறீங்கல்ல. நாளைக்கு வா இப்போ வந்து பேசி பார்ப்போம், சொல்லு, தைரியமான ஆளாச்சு நீ தான் சொல்லுவான்ல. அது மாதிரியான நிலையில் இவர்களுடைய முதல்ல விஜய் செய்கிறதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இந்த பொம்பளை செய்கிறது சரியாங்கிறது தான் என் கேள்வி. இது ஊர் முழுக்க இந்த வேலை தான் பார்க்குது. பல பேரை கெடுத்துவிட்டு இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியாக வளர்கிறாரு. நாளைக்கு இதுங்கெல்லாம் என்ன தோணும், விஜய் சிஎம் ஆயிடுவார், அடுத்தது நான் தான் அப்படிங்கிறப்ப அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை சொல்லுங்க. இப்போயே மாஃப் பண்ணி ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் விஜய், அதை தான் சொல்கிறேன் திரிஷா. அப்படி இப்போ இவங்களோட நிலையை நாளைக்கு தன்னோட வீட்டுக்காரர் வளர்றாரு, அடுத்த முதலமைச்சர் ஆக போகிறாரு, 1000 தான் இருந்தாலும் நான் தான் முதலமைச்சரோட ஒய்ஃபு அப்படிங்கிற ஸ்டேட்டஸே வேணாம். இவனும் விளங்கக்கூடாது. நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினா, என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனா, நீ நல்லா இருக்கக்கூடாதுரா அப்படிங்கிற கடுப்பில் தானே நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. ஓகே, இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தவங்க நடுவில் 2 வருஷம் நாங்கள் விலகியே இருக்கோம், எங்களுக்குள்ளார எந்த கன்ஜங்ஷன் லைஃபும் கிடையாதுன்னு நாளைக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏன் இந்த எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ உருப்பிடக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னே செய்கிறாங்க. எங்கே நீ ஒரு வேளை தப்பிச்சு நீ ஏதாவது பெரிய இடத்துக்கு வந்துடுவியோ, உன்னை தொட முடியாமல் இடத்துக்கு போயிட்டா நீ இன்னும் ஆட்டம் போடுவியோ, நீ வெளிப்படையாக நாளைக்கு சங்கீதாவை நீ இனிமேட்டு இந்தியாவுக்குள்ளார வராதான்னு சொல்லிட்டு த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டோட வச்சுக்குவியோ அப்படிங்கிற பயங்கள் தான் அவங்கள வெளிப்படுத்துது. இப்போ த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அதான அட்வான்டேஜ் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மார்க்கெட்டே கிடையாது. நீங்கள் 200 கோடி சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்குறீங்க, இவனை வச்சுக்கிட்டா நம்மளையும் பார்த்துக்கிறான், நம்மளுக்கும் தேவையான செய்கிறான்னு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் அடுத்த அரசியல் ஆசையை ஆரம்பித்து நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறேங்கிற நிலையில் நான் தான் அடுத்த தமிழ்நாட்டுக்கே பாஸ், அவர் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார், நான் தான் போகிற இடங்கள்லனா நாளைக்கு இந்த அம்மா மறைமுகமாக வந்து நாங்கள் வரணும், அதான் இந்த லக்கி சாம் மாதிரி இவங்களை கூப்பிட்டு போனால் எனக்கு அங்கே நல்லது நடக்குங்கிற மாதிரி இவர் எல்லா இடத்துக்கும் நாளைக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தானே இங்கே பேசும் பொருளாகுது. அவங்களே கூப்பிட்டு போகிறாரா தெரியுமா அந்த தகவல்? சரி, 10 கேரவனில் இது வரைக்கும் எந்த மாநாட்டுக்கு வந்துச்சு சொல்லுங்கள்? எத்தனை இடத்துக்கு வெளில வந்திருக்காரு? இந்த முதல் மாநாட்டில் 10 கேரவன் வந்து நின்றுச்சா, அது என்ன காரணம்? அதில் யார் இருந்தா சொல்லுங்கள்? அன்னைக்கு விஜய்க்கு ஒரு கேரவன் வச்சுக்கோங்க, அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கேரவன். சரி வச்சுக்கோங்க. கட்சியில் இருக்கிற வேற யாருக்கும் நீங்கள் கொடுக்கல, புஷி ஆனந்துக்கு அவங்களுக்கெல்லாம் கேரவன் கொடுத்தீங்களா? போய் ரோட்டில் படுத்து கிடந்தான்னு சொன்னீங்க. வேற யாருக்கு 10 கேரவன் வந்துச்சு சொல்லுங்க? வேற எந்த மாநாட்டுக்கு தொடர்ச்சியா 10 கேரவன் கொண்டாந்து நிப்பாட்டினீங்க? ஓகே, அப்போ அதோட அங்க முதல் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கு நான் வந்து நிற்கணும், உன் பேச்சை பார்க்கணும், நீ கூட்டம் வரதை பார்க்கணும் அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஆசைப்பட்டதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வாரம் வாரம் சனிக்கிழமை நீங்கள் போன இடத்துலலாம் நாளைக்கு அவங்க அந்த பஸ்ஸுக்குள்ளார இருந்தாங்க, அதுவும் முக்கியமாக அந்த கரூர் சம்பவத்தன்னைக்கு அன்னைக்கு அவங்க பஸ்ஸில் இருந்தாங்கிறது ஸ்ட்ராங்கான அலிகேஷன். எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்களே இது சம்மந்தமாக பேசினாங்க, ஆனால் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஒருத்தன் கூட பேச மாட்டேன்.
மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கரெக்டா இந்த பிரச்சனை வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாவேகா தரப்புல இருந்து யூடியூபுக்கோ டிபேட்டுக்கோ மீடியாக்கோ யாருமே இனிமேட்டு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா போடுறான். ஏன்னா கரெக்டா இந்த குண்டு வெடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால நாளைக்கு எவனும் போய் சிக்கி நீ ஏதாவது பேசி நாளைக்கு எங்களை கோத்து விட்றாதாங்கிறப்ப அமைதியா இதை கையாண்டுட்டு போனால் நாளைக்கு இதையும் மீறி சில கூட்டங்கள் நம்மளுக்கு கரூர் சம்பவத்துல இருந்து நீங்க தப்பிச்சு வந்தது வேற, இந்த அலிகேஷன்ல இருந்து நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இது உங்க பர்சனல் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. பர்சனலா நாளைக்கு நீங்க உங்க பர்சனலோட வச்சிருந்தா பரவாயில்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ ஊர்ல இருக்கவனுக்கு உபதேசம் பேசுறான், மற்றவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன், எப்படி நாளைக்கு ஊர்ல இருக்க பொம்பளைங்களை நடத்தணுங்கிற, நீ வீட்டுல இருக்க பொம்பளை எப்படிப்பா நடத்துற அப்படிங்கிறத கேட்காம நம்ம எப்படி இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட பெயரும் அடிபடுறதுல இந்த சம்பவத்துல பார்க்க முடியுது. ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு உதவியாளரை பத்தி பேசுறாங்க, அவரை பத்தியான ட்ரோல்களும் போக ஆரம்பிக்குது. யாருன்னு அந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறது? அதுதாங்க ஒரு சிம்பிளான மேட்ரு. இந்த மாதிரி நடிகர்கள் கிட்ட நீங்க எல்லாத்துக்கும் செய்கிற வேலை செஞ்சாதான், அதாவது பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமாங்கிற மாதிரி ஊற்றியும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சாதான் அவனை அந்த இடத்துல வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு பிஏங்கிறது பொதுவாகவே அந்த அரசியல் தலைவர்களையே யாரையாவது லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவன் மேக்சிமம் ஃபஸ்ட்டு போலீஸோ இல்லை அமலாக்கத்துறையோ சிபிஐ யாராக இருந்தாலும் தூக்குறது யாரை தூக்குவானா, முதல்ல டிரைவரை தூக்குவான், அடுத்தது பிஏ தூக்குவான். பொண்டாட்டி கூட தெரியாது சில விஷயங்கள், ஆனால் இவங்க 2 பேத்துக்கு தான் தெரியுவாங்க. அதுமாரி பிஏவை பொறுத்த வரைக்கும் இவரோட கம்ப்ளீட் நிழலாக இருக்கணும். அதனால எதையும் வெளில சொல்லாமல் இருக்கணும், அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்கிறப்ப அவனோட சர்வைவில் பெரிய பீக் நடிகர்கிட்ட நாளைக்கு போய் கோடிக்கணக்கில், எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது அவனுக்கு மாதம் ஒரு 50 லட்சம் சம்பளம் கொடுப்பாரு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ பெரிய ஆள் நாளைக்கு அவனை கொண்டாந்து ஒரு படம் நடிக்கிறப்ப அவனுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பேசுகிறாருன்னா, அவன்கிட்ட விஜய்கிட்ட பிஏவாக இருக்கிறது அவனுக்கு ஒரு மரியாதை. சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரும் அவனை மதிக்காமல் இருப்பான், அவன் ஃபோனை கட்டாலே எல்லாம் அலறிக்கிட்டு தான் எடுப்பாங்கிறப்ப அந்த மரியாதைக்கு தேவைக்கு அவன் சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். நான் சொல்கிறது, இப்போ நாளைக்கு விஜய் எனக்கு சங்கீதா தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் இல்லைன்னு பிரித்து கொண்டு போய் திரிஷா வீட்டில் விட்டாரா? செய்கிறது இந்த ஆள். இவன் செய்கிறவனுக்கும் கூட இருக்கிறவனை கொண்டு போய் என்னத்தை பேசுறது? அவன் எனக்கு இன்னைக்கு இது வேணும், அன்னைக்கு அதை வேணும், இதை போய் கூப்பிட்டு வா, இதை வாங்கிட்டு வந்து வெய்யன்னா அவன் சொல்கிறத அவன் செஞ்சு தான் ஆகணும். இவன் தான் வாங்கிட்டு வந்து வச்சான், இவன் தான் அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டான் அப்படின்னு நீங்கள் அவரை சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒழுமையாக இருந்தால் தளபதிகள் ஒழுங்காக இருப்பார்கள், அவ்வளோதான். இந்த சம்பவம் சங்கீதா அவர்களுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அந்த சிம்பத்தியவே நீங்கள் தக்க வச்சுக்கல. எதனாலனா அதுக்கப்புறமேலும் உங்களுடைய நடவடிக்கைகள் களத்தில் திரும்பி இறங்க மாட்டேங்கிறீங்க, பிஜேபியை மேக்ஸிமம் தொட மாட்டேங்கிறீங்கிறதுனால மைனாரிட்டிஸ் உங்களை யோசிக்கிறான், இவன் ஏன்டா அவனை திட்டவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பார்வை போகுது. அது மாதிரி வெறும் மேடை பேச்சாக தான் இருக்கே தவிர செயலில் இல்லை. கீழே ஒரு 100 பேர் ஆரவாரம் பண்ணுறதுக்கும் 4 பஞ்சு டயலாக் பேசினா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மாற்றமே வராதா? இந்த இயல்பான அரசியல் கட்சிகளை நம்பியே நம்ம வாழ்கிறோம். சில பொதுமக்கள் உங்கள் பக்கத்து டக்குன்னு திரும்பினா அதை நீங்கள் தக்க வச்சுக்கல. அதற்கு அப்பாற்பட்டு இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் பேசும் பொருளாகிறப்ப, இப்போ நாளைக்கு என் வீட்லேயே நாளைக்கு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு என்ன அவன் நம்ம என்னமோ நினச்சோம், இவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இம்பேக்ட் நாளைக்கு ஜென்ரல் பப்ளிக் எல்லாத்துலேயும் வரும். அது நாளைக்கு இவரை ஆளக்கூடிய ஒரு பெண்கள்கிட்ட வரும். ஆமாம், கண்டிப்பாக நாளைக்கு பெண்கள்கிட்ட வரும். பொதுவாக நாளைக்கு பொலிட்டிக்கலி இதை ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கே போனாலும் இப்போ பப்ளிக்காக வெளியில் வந்ததுக்கப்புறம் யாரும் இதை பற்றி பேசாதீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த யூகங்களால் பேசுகிறது, இப்போ நயினார் சொன்னப்போ தட் வாஸ் அன் ஸ்டோரி தான், அதனால் யூகத்தில் பேசுகிறாரு, நீ போய் பார்த்தியா, நீ போய் விளக்கு பிடிச்சியான்னு பேசுவாங்க. இப்போ நாளைக்கு உங்கள் மனைவியே வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இது இனிமேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் யார் பத்திரிகையாளர்களை நார்மலாகவே சந்திக்கிறது இல்லை, எந்த கேள்விகளுக்கும் யாரும் பேச போகிறதில்ல. தாவேகாரனா வெளில போகாதாண்டிங்க, மறுபடியும் மைக்கில் திரும்பி திமுகவை திட்டிவிட்டு திரும்பி போவீங்க. இதை இந்த சப்ஜெக்டே டச் பண்ணாமல் நீங்கள் கொண்டுட்டு போனாலும் அது மேலும் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிற நிலையில் கொண்டு போய் விடும். இதனால் அரசியலில் விஜய்க்கு சரிவு இருக்கான்னா கண்டிப்பாக பெரிய சரிவு இருக்குது. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். மனமார்ந்த நன்றி.